எல்லாருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கி நாங்கள் தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். என்னடா தக்காளி சாதமே செய்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நாங்கள் டூர் போகிற அவசரத்தில் சரி எது இருக்கோ அதை போட்டு செய்யலாமேன்னு பார்த்தா பட்டை சோம்பு இல்லை, நம்மளுக்கு எதுவுமே இல்லை, புதினா முதற்கொண்டு இல்லை. சரி இருக்கட்டுமே, இருக்கிறது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது தானே 3 தானே முக்கியம், அதை போட்டே செஞ்சிடலான்னு செஞ்சாச்சு. நல்லா கடாயில் போட்டு 3த்தையும் மொத்தம் போட்டு வதக்காச்சு. சைடுகளில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சாச்சு, அதையும் போட்டுடலாமேன்னு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதையும் கிண்டி பார்த்தா பொன்னிறமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிச்சு. அதையும் லைட்டாக கொஞ்சம் நம்ம கொதிய விட்டு குக்கரை போட்டு மூடியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா தக்காளி சாதம் ரெடி. அடுத்ததான் சைடு கேப், நம்மளுக்கு சைடிஷ் இருந்தால் தானே உள்ளே போகும், போட்டுடலாமே 2 பொட்டேட்டோன்னு அதையும் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினப்போ ஃப்ரீயாக கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பார்த்தோம்னா பேபி தான் முக்கியம். அப்போ பேபிக்கு 2 எடுத்து வச்சிடலான்னு நல்லா வதங்கி டேஸ்ட்டாக வந்த பின்னாடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேபிக்கு 2 எடுத்து வச்சாச்சுங்க. சாப்பிட்டுங்க அடிபொலி அப்படின்ட்டு சைடு கேப்பில் எங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. டோட்டலாக கிச்சன் வேலையும் சைடு கேப்பில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்ததான் என்னங்க, டூருக்கு தான் ரெடி தான்.